ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து சில்க் சாரி ப்ளவுஸோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்தை வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் 2.25 இன்ச் வந்து அகலம் எடுத்திருக்கேன். ஏன்னா உயரம் வந்து கம்மியாக தான் இருக்கிறதுனால இல்லைன்னா 2.5 இன்ச் எடுத்தால் போதும். உயரம் வந்து 8 இன்ச்சு, தையலோட சேர்த்து 8 இன்ச்சு தான். வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு பாட் நெக்ல தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். பாட் நெக் வரையும் போது இந்த மாதிரி நல்லா உள்ள வளைச்சு நல்லா பானை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. லைட்டா நம்ம பானை ஷேப் இருந்தா போதுன்றதுக்காக அது போதும்னு சொல்லிட்டு லைட்டாலாம் வரைஞ்சிங்கன்னா நம்ம போடும்போது பாட் ஷேப் வராது, ரவுண்ட் நெக் மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்ல இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம உள்ள வந்து பாட் வந்து வரைஞ்சோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கேன்வாஸ் இல்லாம ரொம்பவே ஈஸியாகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்கா இருக்க மாதிரி ஒரு டிசைனு வைக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, வளைஞ்சு அதை வந்து திக்கா வந்து ஒன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நம்ம இன்னும் சைடு வந்து காப்பி பண்ண போறோம். நல்லா ஷேப் வர்ற மாதிரி நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து மடிச்சு தட்டி விட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த சைடும் வந்துட்டு அது மேலே வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த பக்கம் சேமா இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது. இப்போ வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட உள் பக்கமா வந்து லைனிங் வச்சு ஒன்ஸ் வந்து நெக்கை வந்து அடிச்சு விட்டுக்கலாம். மெயின் கிளாத்தோட நான் உள் பக்கமா தான் வச்சு அடிக்கிறேன். நான் அதை அடிச்சு திருப்ப போறதுல பைப்பிங் பண்ண போறோம். ஸோ சும்மா வந்து உள் சைடு மட்டும் நம்ம வந்து நெக்கை வந்து அடிச்சு விட்டுக்கலாம். ஜஸ்ட் உள்ள இருக்க கிளாத்தை மட்டும் நல்லா வந்து லைனிங்ல இருக்க அளவுக்கே வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ராலாம் விடாம. ஏன்னா நம்ம அடிச்சு திருப்ப போறதில்ல. இப்போ வந்து இதை வந்து ஒரு உரமா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கரைப்பகுதியை எடுத்து இன்னொரு 2ஆ கட் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுலதான் நம்ம டிசைன் பண்ண போறோம். ஜாயின் பண்ண உள்ள பக்கமா மெயின் கிளாத்தை வெளிப்பக்கம் படுற மாதிரி வச்சு நம்ம தச்சு விட போறோம். கரெக்டா சென்டர் பார்த்து வந்து பின் பண்ணிக்கிங்க. அப்பதான் வந்து அந்த பார்டர் வந்து எல்லா இடத்தும் கிடைக்கும். பின் பண்ணிட்டு நம்ம சேம் அதே வந்து நெக் லைன்ல ஃபர்ஸ்ட் வச்சு விட்டிக்கலாம். அதுக்கப்புறமா 2 பக்கம் வளைச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்துட்டு ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாவே வந்து பண்ற மாதிரி தான். இந்த மாதிரி 2 பக்கம் தைக்கிறதுலே வந்துட்டு உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். வரைஞ்ச இல்லையா, அந்த லைன்ல வந்து கரெக்டா தச்சு விட்டுட்டு இப்போ வந்து நீங்க அந்த நெக் உள்ள பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்மளுக்கு பின் சைடு வந்து திருப்பி பார்க்கும்போது நம்ம போடுற தையல் கரெக்டா தெரியும். அதுல ஒரு 1 பாயிண்ட் வந்து விட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடும். இங்க பார்த்தா தெரியுது கீழே வந்து பார்டர் வந்து கொஞ்சம் பத்தாம இருக்கு. நம்ம பின்னாடி வரைஞ்ச சீப் வரல இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம நெக் லைன்ல கட் பண்ணி எடுத்த கிளாத்தை வந்து இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க கேன்வாஸ்ல வந்து இந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்து அதுல வந்து பார்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டு வச்சு திருப்பணும். நம்ம இதுலயே வந்து சிம்பிளா வந்து
முடிச்சிடலாம். இந்த பார்டர் வந்து ஆல்ரெடி தச்ச பார்டர் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நீங்க வந்து பின்னாடி வந்து எந்த அளவுக்கு பெரிய பார்டர் வச்சு பெரிய பார்டர் மாதிரி டிசைன் பண்ணாலும் உங்களுக்கு சின்ன பார்டர் வச்சுட்டே வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரெண்டு பக்கம் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப நீங்க உள் பக்கமா திருப்பி அதே அந்த லைன் வரைஞ்சிடும் இல்லைங்களா, நம்ம குழைச்சு அதுல ஒரு தையல் போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். ஃபட்டா இருக்கும் நமக்கு அதே ஷேப்பு. நமக்கு ரெண்டு தையலுக்கு மேல பிரச்சனை இல்லை. நம்ம வந்து லேஸ் வச்சு உள்ள வந்து தள்ளி தான் விட்டுற போறோம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு 1 பாயிண்ட் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வரைஞ்ச ஷேப் வந்து கரெக்டா வந்துடுச்சு. ரொம்ப பார்த்து பொறுமையா கட் பண்ணுங்க, மெயின் கிளாத் கட் ஆயிடாம. அவ்வளவுதான், நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிடைச்சிச்சு. இப்போ கீழே வந்து நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். நீங்க வந்து ரஃபா கூட வந்து தனியா பீஸ் வச்சு மடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெக் டிசைனுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவா கிளாத் வந்து கட் பண்ணிட்டேன், அதனால நான் வந்து மடிச்சு வச்சுக்கிறேன். எப்போ இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து நீங்க அடிஷ்னலா வந்து பீஸ் கொடுத்து மடிச்சு வச்சுக்கலாம், கம்மியா வெட்டி கட் பண்ணிட்டு. அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு பக்கமும் வந்து லேஸ் கொடுக்க போறோம், அந்த பிசரை வந்து கவர் பண்ற மாதிரி. காப்பர் ஜரி இருக்கிறதுனால நம்ம காப்பர் கலர்ல லேஸ் எடுத்திருக்கோம். கரெக்டா நம்ம கட் பண்ணி விட்ட பிசர் வந்து லேஸ்குள்ள போயிடுற மாதிரி நீங்க வந்து தச்சு விட்டுக்கலாம். நம்ம தையல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த தையல் மேலேயே வந்து லேஸ் வச்சு ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டலாம். இல்லை அந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த மாதிரி வந்துட்டு கீழே வந்தோடனே இந்த மாதிரி வளைச்சு விட்டு கீழே வந்து அந்த இடுப்பு இதுல லைன்ஸ்லாம் வர மாதிரி தச்சு எடுத்துக்கங்க. இன்னொரு தையல் வந்து இந்த பிசுறு வந்து இந்த ரேஸ்க்குள்ள போயிடுற மாதிரி வச்சுட்டு இந்த சைடா வந்துட்டு ஒரு தையல் போட்டு விட்டுக்கங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு வந்து எடுத்துட்டே வராது. இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம அந்த நெக் லைன் வந்து அப்படியே பிசுரோட விட்டுருந்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து அதுல ஒரு பைப்பிங் கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச்ல வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மடிச்சு அடிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் தேவையோ அந்த அளவுக்கு, அதாவது ஒரு 1 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் இந்த மாதிரி நான் ஒரு 1 பாயிண்ட்ல வந்துட்டு கிராஸ் பீஸ் வந்து நெக்ல வச்சு அடிச்சுக்கிறேன். ரொம்ப சின்னதாலும் தேவையில்லை, நம்மளுக்கு 1 பாயிண்ட் அளவுக்கு இருந்தாலே நல்லாதான் இருக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து உள்பக்கமா மடிச்சு பைப்பிங் தச்சு விட்டுக்கலாம். வந்து பைப்பிங் கிராஸ் பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதுல தையல் பற்றாம
இந்த பார்டர் பகுதியிலையும் எல்லாம் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் வந்து தையலை போட்டு விட்டுங்க. அதெல்லாம் பைப்பிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம நாட் கொடுத்துக்கலாம். நாட் வந்து நம்ம பெல் மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு கிளாத்தில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தச்சு எடுத்துக்கலாம். சுற்றி வந்து தச்சு விட்டுக்குங்க. இப்போ பெல் மாடலில் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சுற்றி வந்து தச்சு எடுத்துட்டு நம்ம வந்து பாதி சர்க்கிளாக வந்து கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து தச்சு எடுத்துட்டு நம்ம கீழே இருக்க கிளாத்தை வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிட்டு பாதி சர்க்கிளை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உள் பக்கமாக திருப்பிடுங்க. பிசுறு வந்து உள்ளே போயிடும். நம்ம தச்சு விட்ட பிசுறு வந்து இது ஓரத்துல வந்து நம்ம நெக்ல வச்சு அதே லேஸை வச்சு தச்சு எடுத்துக்கலாம். சேம் அதே லேஸ் வந்து இந்த கீழே வந்து அடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நாட்டை வந்து சென்டரில் வச்சு ஃபோல்டு பண்ணி வச்சு விட்டுக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு நாட்டும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ்ல வந்து தச்சு விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் வந்து ரிவர்ஸ் தையல் போட்டு தச்சு விட்டுக்கிட்டேன். ரொம்பவே ஈஸியா டக்குன்னு வந்துட்டு அந்த நெக் டிசைன் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு நல்லா கிராண்ட் லுக் தெரியும். பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. சென்டர்ல வந்து ஒரு பட்டன் வந்து நம்மளே ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு அழகான டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.